குட் மார்னிங். அ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலாச்சாரம், சுயம் மற்றும் சமூக நடத்தை. கலாச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது, பொதுவா நம்ம எல்லாத்தையும் இது ஆங்கிலத்தில எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். சுயம், சுயம் வந்து செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். மற்றும் சமூக நடத்தை அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சோஷியல் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம எத பத்தி கற்றுக்கொள்ள போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலாச்சாரம், சுயம் மற்றும் சமூக நடத்தை. அதாவது கல்ச்சர், செல்ஃப் அண்ட் சோஷியல் பிஹேவியர். இது 3க்கு இடையிலான தொடர்பு என்ன? எப்படி ஒரு கலாச்சாரம் இல்லாட்டி ஒரு இடத்துல உள்ள கலாச்சாரம் ஒருத்தருடைய சுயத்துக்கு வளர்ச்சியை கொண்டு வருது, இல்லாட்டி வீழ்ச்சியை கொண்டு வருது. அது மூலமா அவங்களுடைய நடத்தை சமூகத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல நம்ம என்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல கலாச்சாரத்தினுடைய அறிமுகம். கலாச்சாரம் என்றால் என்ன? அப்புறம் கலாச்சாரத்தோட பொருள், அதனுடைய அர்த்தம் என்ன? மற்றும் வரையறை, அதாவது டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வளர்ப்பு மற்றும் வளர்ப்பு ஏன் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு சாரர் கலாச்சாரத்தின் வழியாக நல்லா வளருவாங்க. தன்னுடைய கலாச்சாரம் என்ன? தன்னுடைய கலாச்சாரத்துல எதிர்பார்க்கப்பட்ட என்னுடைய நடைமுறைகள் என்ன? நான் எப்படி நடக்க வேண்டும்? நான் எதை எதை கைப்பற்ற வேண்டும்? நான் எதை எதை பின்பற்ற வேண்டும்? அப்படின்னு இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கலாச்சாரத்துல நான் கற்றுக்கொள்ளாத எதிர்மறையான விஷயங்கள் என்னென்ன? எதிர்மறையான இடத்துல நான் எப்படிலாம் வந்து என்னுடைய வளர்ச்சிகள் இருக்கிறது அப்படிங்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கலாச்சாரத்த ஒரு சுய பார்வை அப்படின்னா, சுயத்தின் சார்புல கலாச்சாரத்த நம்ம எப்படி பார்க்க முடியும்? எப்படி கலாச்சாரம் ஒருத்தருடைய சுயத்திற்கான வளர்ச்சிக்கு வழிவகுக்குது? இல்ல இன்னொருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுயத்தினுடைய வழிவகுச்சிக்கு வந்து வழிவகுக்காம இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா, சமூக நடத்தை மற்றும் கலாச்சாரத்திற்கு இடையான தொடர்புகள் என்னென்ன? அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாரி, முதல்ல அறிமுகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இப்போ நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கு. ஒவ்வொரு வாழ்வியல் முறை, அதாவது வே ஆஃப் லிவிங் அப்படின்னு இருக்குது. இப்ப இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னதான் நான் தமிழ்நாட்டுல இருந்தாலுமே, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்திற்கு இடையான வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. எடுத்துக்காட்டாக, ஆ சென்னையில உள்ளவங்களுக்கும், மதுரையில உள்ளவங்களுடைய கலாச்சாரத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சில வேறுபாடுகள் இருக்கும். மதுரையில இருக்கிறவங்களுக்கும், திருநெல்வேலியில இருக்கிறவங்களுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கும். திருநெல்வேலியில இருக்கிறவங்களுக்கும், கன்னியாகுமரியில இருக்கிறவங்களுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கும். இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மளுடைய தமிழ்நாட்டிற்கும், மத்த மாநிலங்களுக்கு இடையான கலாச்சார வேறுபாடுகளும் நம்மளுக்குள்ள இருக்கும். இன்னும் அத நம்ம எடுத்துக்கொண்டு போனோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுக்கும், இந்தியாவுக்கும் மத்த இதர இருக்கிற நாடுகள்ல உள்ளவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கலாச்சார வேறுபாடுகள் இருக்கும். ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெளிநாட்டுக்கு பயணப்பட்டு போகும்போது, ஆ நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கும், அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கும் பல வேறுபாடுகள் இருக்கும். அந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கை முறையும், நம்மளுடைய வாழ்க்கை முறையும் வந்து பார்த்தீங்கன்னா, பல விதத்துல வேறுபட்டு இருக்கும். நாம பேசுற மொழி, அவங்க பேசுற மொழி, நம்ம உச்சரிக்கிற விதம், அவங்க உச்சரிக்கிற விதம், ஏன் நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு உணவுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான வேறுபாடுகள் இருக்கும். ஆ இப்ப நம்மளுடைய கலாச்சாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மகிழ்ச்சியும், துக்கத்தையும் பகிர்ந்து கொள்ற விதத்திற்கும், அவங்களுடைய கலாச்சாரத்துல, அதாவது வெளி மாநிலத்துல உள்ளவங்க, வெளிநாட்டுல உள்ளவங்க, அவங்களுடைய கலாச்சாரத்தையும், அவங்களுடைய ஆ ஆ மகிழ்ச்சியையும், துக்கத்தையும் அவங்க பகிர்ந்து கொள்ளுகிற விதம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு விதத்துல வந்து காணப்படும். ஒ இதனால வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலாச்சாரங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஆ இது எங்க தொடங்குதுன்னா, நம்ம வாழ்வியல் முறையில தொடங்கி, நம்ம உணவு பழக்கங்கள்ல வந்து, நம்மளுடைய உணர்வுகள வெளிப்படுத்துறதுலருந்து, அது மட்டும் இல்லாம நம்ம கைக்கொள்ளுகிற, நம்ம பின்பற்றுகிற நம்முடைய கொள்கைகளிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விதமான வித்தியாசங்கள் இருக்கும். ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது அத மட்டும் சொல்லாம, ஒரு குடும்பம் எப்படி இயங்குது? அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எந்த மாரி விஷயங்கள கொண்டு செயல்படுறாங்க? அது எவ்வாறு அவங்களுக்கு பிணைக்கப்படுகிறது? எப்படி வந்து அவங்க ஒவ்வொரு பிரச்சனைகளையும், இல்ல ஒவ்வொரு குறிக்கோள்களையும், வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு நடைமுறையான விஷயங்களையும் எப்படி எடுத்துக்கொள்ளுறாங்க? அப்படிங்கிறது பற்றியும் சொல்றது தான் இந்த கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலுமே வந்து ஆ
நெறைய வேறுபாடுகள் இருக்க போயி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விதமான வித்தியாசங்களும் நம்மளுக்கு தெரியும். இந்த வேறுபாடுகள் நிமித்தமாக ஒவ்வொரு சமூகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, வெவ்வேறாக பிரிக்கப்படுகிறது. அ உதாரணமாக உங்களுக்கு நான் சொன்ன மாரி, இப்ப தமிழ்நாட்ட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டிலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு மாரி இருப்பாங்க. ஒரு மாரின்னா, அவங்களுடைய பழக்கவழக்கங்கள் ஒரு மாரி இருக்கும். திருநெல்வேலியில இருக்கிறவங்களும், மதுரையில இருக்கிறவங்களும் எப்படி வேறுபடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பழக்கவழக்கங்களின் காரணமாக. மதுரையில இருக்கிறவங்களும், சென்னையில இருக்கிறவங்களும் எப்படி வேறுபடுவாங்கன்னா, அவங்களுடைய பழக்கவழக்கங்களின் காரணமாக. ஆ இதனால தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலே காணப்படுகிற வேறுபாடுகள் நிமித்தமாக, ஒவ்வொரு சமூகங்களும் வேறுபடுகிறது. இப்படி வேறுபடும்போது, ஒவ்வொரு குறிப்பிட்ட மாவட்டத்துல உள்ளவங்க, ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதியில உள்ளவங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயி, அவங்களுடைய வேலைக்காகவோ, வாழ்வாதாரத்துக்காகவோ, அவங்க ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு போகும்போது, அங்க காணப்படுகிற வேறுபாடுகள், அங்க அவங்க அந்த சமூகத்து கூட வந்து உடன்படும்போது, நடைமுறைகள்ல பல பேர் கூட பழகும் பொழுது, பேசும் பொழுது, என்ன என்ன மாற்றங்கள் வருது? அதுல என்னென்ன வேறுபாடுகள் வருது? இது எதெல்லாம் கொண்டு போய் என்னென்ன விளைவுகள கொண்டு வருது? அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். இந்த பிரிவுல வந்து பார்த்தீங்கன்னா, அ கலாச்சாரம், செயல்முறை பற்றிய கருத்து நம்மளுக்கு நல்லா என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கலாச்சாரம்னா என்ன? வாழ்வியல் முறை ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேறுபடும். அது கூட அது எதன் அடிப்படையில் வேறுபடும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்ற முறையில, நம்முடைய உணவு பழக்கவழக்கங்கள்ல, மற்றும் நம்முடைய உணர்வுகள வெளிப்படுத்துகிற முறையில, நம்ம சந்தோஷம், துக்கத்த பகிர்ந்து கொள்ளுகிற விதத்துல, நாம வாழ்க்கையில கொண்டுள்ள கோரிக்கைகள், கொள்கைகள் மற்றுமாக இதன் மூலமாக வந்து கலாச்சாரம் வேறுபடுகிறது. ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கலாச்சாரம். கலாச்சாரம்னா என்ன அர்த்தம்? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதோடைய பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் இப்போ ஒருத்தவங்க வந்து கலாச்சாரம் அப்படின்னு வந்து பேசுனாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சாரர் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கலாச்சாரத்த வந்து இனத்த வச்சு பேசுறாங்க, அவங்களுடைய தேசியத்தை வச்சு பேசுறாங்க, அவங்க எந்த குழுவ சார்ந்தவங்க அப்படிங்கிறத வச்சு பேசுறாங்க. அதாவது அ ரேஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எத்னிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பகுதிய அவங்க சார்ந்தவங்க, அதனால அவங்க எப்படி நடக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கலாச்சாரம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலுமா மொழியின் அடிப்படையில கொண்டதா இருக்குது. அத தாண்டி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இனம், தேசியம், திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, எத்னிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அத பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆ இந்த அனைத்து துறைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா, கலாச்சாரத்த வந்து வந்து வெவ்வேறு கண்ணோட்டத்துல பார்க்குறாங்க. இப்ப கண்ணோட்டம் அப்படிங்கிறத நம்ம ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் ஒரு ஒரு கொள்கையோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாடக்குறிக்கோள் ஏதாவது ஒண்ணு இருக்கும்போது, அத நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே கண்ணோட்டத்தின் அடிப்படையில எப்போதும் பார்க்கறதில்ல. உதாரணமாக, இப்ப கலாச்சாரம் சொல்லும்போது, அது அந்த மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இல்லாட்டி ஒரு குழு மக்களுக்கு வந்து, அவங்க வாழ்க்கைய எப்படி வாழ அப்படிங்கிறத உதவி செய்றது. அது மட்டும் அல்லாமல், அத சுமூகமாக கொண்டு போக, எந்த பிரச்சனையும் இல்லாம கொண்டு போக, நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, அத எப்படி தீர்க்க அப்படிங்கிறதுக்கு வழிமுறைகளை கொண்டுள்ளதா இருக்கிறது தான் இந்த கலாச்சாரம். அ பெர்ரி, அப்புறம் பூர்ட்டிங்கா, செகல் மற்றும் டெஸ்ஸன் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, கலாச்சாரத்த வந்து பார்த்தீங்கன்னா, 6 விதமான புரிந்துதலாக கொண்டு வந்திருக்காங்க. அ இது எதுக்காக அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ எப்போதும் நம்ம ஏதாவது ஒண்ணு புதுசா கற்றுக்கொள்ளுகிறோம், இல்ல ஏதாவது ஒரு புதிய காரத்த விளங்க முயற்சிக்கிறோம் அப்டின்னு சொல்லும்போது, ஒரு கண்ணோட்டத்துல மட்டும் பார்க்கக்கூடாது. நம்ம வெவ்வேறு கண்ணோட்டத்திலயும் பார்க்க நேர்ந்தால் தான், அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காகவும் சரி, ஒரு சமுதாயத்துல இருக்கிற குழுவுல உள்ள மக்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முற்றிலுமாய் வந்து முழுமையான மனிதனாக வளர வந்து அது உதவி செய்யும். ஸோ அதனால வெவ்வேறு கண்ணோட்டங்களுங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கலாச்சாரம் ஒரு விளக்க கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, எக்ஸ்பிளனேட்டரி வியூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கலாச்சார விளக்க கண்ணோட்டம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கலாச்சாரத்தோடு தொடர்புள்ள செயல்பாடுகள் அல்லது நடத்தைகளின் நிறமாலையை வந்து வலியுறுத்துகிறது. எப்படி வந்து இந்த கலாச்சாரம் செயல்படுகிறது? அது எதன் அடிப்படையில் செயல்படுகிறது? ஏன்? எதற்காக? எப்படி? அப்படிங்கிற விளக்க உரையை குடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான கண்ணோட்டம். ஆ அடுத்த கண்ணோட்டம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, வரலாற்று கண்ணோட்டம். இந்த வரலாற்று கண்ணோட்டம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, ஒரு குழுவுடன் தொடர்புடைய
பாரம்பரிய மற்றும் மரபுகளை புரிந்து கொள்ள உதவுகிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அ தமிழர்கள பத்தி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுக்கு சங்க இலக்கியம் தெரியும். என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல் இசை அ நாடகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இயல் இசை நாடகத்த தாண்டி நம்ம இன்னும் பின்ன போனோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லெமூரிய கண்டத்த பத்தி நம்ம நெறைய படிச்சிருக்கோம். அதுலருந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நம்ம தமிழ் எவ்வளவு தொன்மையான மொழி. ஆ தமிழ் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான பங்கு வகிச்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். அதனால வரலாற்று கண்ணோட்டம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழுவுடன் தொடர்புடைய பாரம்பரியமா அவங்க என்ன சொல்ல, வழி வழி வந்து அவங்க செயல்பட்டு கொண்டு வந்த விதம், அவங்க எதெல்லாம் ம் பின்பற்றிருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல வரும். மற்றும் அவங்களுடைய மரபுகளை பற்றி தெரிந்து கொள்ள உதவுகிறது. இப்போ நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து சொல்லுவாங்க. தமிழருடைய பண்பாடுகள் என்னென்ன? தமிழர்களுடைய வழிமுறை என்னென்ன? அவங்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருந்தது? அப்படிங்கிறத அந்த செய்யுள்ல காணப்படுகிற ஒவ்வொரு விஷயத்தின் மூலமா நம்மளுக்கு தெரிய வரும். அடுத்ததாவது வந்து பார்த்தீங்கன்னா, இயல்பான இது. இயல்பானது பார்த்தீங்கன்னா, முன்னோக்கு கலாச்சாரம் குறிப்பிட்ட விதிகள் மற்றும் விதிமுறைகளை விவரிக்கிறது. இது வந்து என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கலாச்சாரத்துல இருக்கிற விதிகள், விதிமுறைகள் என்னென்ன? அது எவ்வளவாய் செயல்படுகிறது? எப்படி செயல்படுகிறது? அப்படின்னு சொல்றது தான் இந்த இயல்பான முன்னோக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கலாச்சாரத்தின் உளவியல் விளக்கம். சைக்காலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது எப்படி ஒரு விஷயத்த ஒரு வாழ்வியல் முறைய நம்ம கற்றுக்கொள்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கல்கள ஏதாவது ஒரு பிரச்சனைகள் எழும்பும் பொழுது, அத வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து தீர்க்க உதவி செய்கிறது அப்படிங்கிறது அந்த அர்த்தம். ஆ இன்னும் கலாச்சாரத்திற்குடைய தொடர்புடைய பிற அணுகுமுறைகள வந்து பார்த்தீங்கன்னா, அ எடுத்து கூற உதவும். ஆ இப்ப இந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, ஆ இப்போ கல்லூரிக்கு போகிற ஆண்கள், பெண்கள பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கையில அவங்க வந்து தங்களுடைய புத்தகங்களையோ, தங்களுடைய ஆ நோட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பிடித்திருக்கிற விதமும், ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கல்லூரிக்கு போகும்போது அவங்க கையில நோட் எடுத்துட்டு போற விதத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். இதுல நம்ம எப்படி தெரியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பெண்கள் எடுத்து போற விதத்த பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, ஒரு பொண்ணுன்னா கல்லூரிக்கு போகும்போது இப்படிதான் அவங்க போகணும். இந்த மாரி தான் அவங்க நோட்ட எடுத்துட்டு போணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப அதே இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் போனா, ஆமா ஆண் இப்படித்தான் இருப்பான். இதான் அவனுடைய இயல்பான முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்பொழுது ஒரு திருமண காரியம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பெண் எப்படி இருக்கணும்? ஒரு ஆண் எப்படி இருக்கணும்? இந்த சமுதாயத்துல, இந்த கலாச்சாரத்துல அவங்க எந்தெந்த மாரி விஷயங்கள அவங்க வந்து பின்பற்றணும். அவங்க வந்து கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் அங்க நெறைய இருக்கும். மொத்தத்துல கலாச்சாரத்த உளவியல் ரீதியில பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம கற்றுக்கொள்கிறோம். கற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல், ஏதாவது பிரச்சனைகள், சிக்கல்கள் வரும்பொழுது, அத நம்ம எப்படி மேற்கொள்கிறோம். மேற்கொள்றது மட்டுமல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நடத்தைக்கும் நடுவுல என்ன சம்மந்தம் இருக்கு? எதனால இவங்க இந்த மாரி நடக்குறாங்க? எதனால இவங்க இந்த மாரி சொல்றாங்க? அப்படிங்கிறது தெரிய வரும். இன்னும் கலாச்சாரத்த பத்தி சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உளவியல் அடிப்படையில இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இப்ப நெறைய இருக்கு. இந்த வன்கொடுமைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம அரசாங்கமும் சொல்றது வந்து என்ன அப்டின்னா, உங்களுக்கு எதிராக ஏதாவது வன்கொடுமை நடந்தா நீங்க குரல் எழுப்புங்க. நீங்க வந்து என்ன சொல்ல, காவல்துறையில வந்து உங்களுடைய கம்ப்ளைண்ட்ட நீங்க குடுக்கலாம் அப்டின்னு அவங்க சொல்லும்போது, நெறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வெளில வர்றாங்கன்னா, இல்ல 100 பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னா, அதுல ஒரு 10 பேர் வந்து எனக்கு நீதி வேணும் அப்படின்னு வராங்க. மிச்ச 90 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட கலாச்சாரம் அப்படி இல்ல. என்னோட குடும்பத்திற்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கு. என்னோட குடும்பத்திற்குன்னு வந்து ஒரு மரியாதை இருக்கு. சமூக மரியாதை. அத நான் கெடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பெண்கள் இன்னும் நெறைய பேர் என்னதான் வன்கொடுமை நடந்தாலும் அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. இது எதனால அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கலாச்சாரத்தின் அடிப்படையில நான் சொல்லுவேன். பெண்கள் தங்களுடைய குடும்பத்துக்காக, தங்களுடைய குடும்பத்துக்கு எந்த ஒரு இழுக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமா, கண்ணோக்கமா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு எடுத்து காமிக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கட்டமைப்பு முன்னோக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமூகத்துல ஒரு கலாச்சாரம் எப்படி வளர்க்கப்பட்டது? எப்படி கட்டப்பட்டது? எதன் அடிப்படையில் கட்டப்பட்டது? ஏன் அப்படி இது இருக்குது? எதனால அப்படி இருக்கிறது? எதுக்கு அப்படி இல்ல? அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த கட்டமைப்பு அடிப்படையில இருக்கிறது தான் அடுத்த கண்ணோட்டம். அடுத்ததாவது வந்து பார்த்தீங்கன்னா, மரபணு முன்னோக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கலாச்சாரத்தின் தோற்றம் பற்றி விவாதிக்கிறது. ஆ விவாதிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரபணு முன்னோக்கு அப்படிங்கும்போது, ஆ
அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, ஆ ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா வேட்டையாட போவாங்க. பெண்கள் வீட்ல இருப்பாங்க. அப்ப வீரம் வந்து பாத்தீங்கன்னா, ஆண்களுக்கு உரித்த ஒரு குணமா இருந்தது. பெண்கள் எப்படி இருந்தாங்கன்னா, குடும்பத்த பராமரிக்கிற விதத்துல வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப கண்ணோக்கமா இருந்தாங்க. அப்ப இருந்து வரையறுக்கப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆண் வந்து பாத்தீங்கன்னா, அந்த குடும்பத்துக்காக அவன் போய் வெளியில போய் வேலை செஞ்சு சம்பாதிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு சமூகத்துல உருவாக ஆரம்பிச்சது. கலாச்சாரம் அப்படித்தான் வர ஆரம்பிச்சது. ஒரு பெண்ணுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கணவன் என்ன கொண்டு வரானோ, அத கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய குடும்பத்தில இருக்கிறவங்கள எல்லாரையும் எப்படி பராமரிக்கணும்? எப்படி எல்லாருக்கும் நிறைவா அவங்கள கவனிச்சுக்கொள்ளணும்? அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. காலங்காலமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய கலாச்சாரம் எப்படி செயல்பட்டு வருது அப்படின்னா, ஒரு பெண்ணுனா எப்படி இருக்கணும்? ஒரு ஆணுனா எப்படி இருக்கணும்? அவங்க கிட்ட இந்த இந்த நடத்தைகள நம்ம எதிர்பார்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய மரபுக்குள்ளேயே வந்து பதிஞ்சு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கலாச்சாரத்த நம்ம எப்படி விளக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரே வரியில ரொம்ப எளிதாக வந்து நம்மளால விளக்க முடியாது. அதுக்கு பல முன்னோட்டங்கள் இருக்கிறது. பல என்ன பார்த்தீங்கன்னா, பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதன் படியில தான் நம்ம பார்க்க முடியும். அது மாரி நம் வாழ்வில வந்து பார்த்தீங்கன்னா, பல செயல்பாடுகள், நடத்தைகள், நிகழ்வுகள், கட்டமைப்புகள் இத போல போன்றவை இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய கலாச்சாரத்தின் அடிப்படையிலே இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. மொத்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அத நம்ம எளிதாக சொல்ல முடியாது. அதுலயும் சிக்கல்கள் நெறைய இருக்குது. இத வந்து பார்த்தீங்கன்னா, பல ஆராய்ச்சியாளர்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இத புரிந்து கொள்ள மக்களுக்கு எளிதான முறையில இத விளக்கி சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பல முயற்சிகள எடுத்திருக்காங்க. ஆம் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலாச்சாரம் அப்படின்னா என்னன்னு ஒரு அறிமுகம் பார்த்தோம். அந்த கலாச்சாரத்த வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய பொருள் மற்றும் வரையறை. அந்த பொருள் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ 6 விதமான பரிந்துரைகள பார்க்கிறோம். ஒண்ணு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, விளக்க கண்ணோட்டம். இது ஏன் நடந்தது? எதற்காக நடந்தது? 2வது வந்து வரலாற்று கண்ணோட்டம். ஆம். காலங்காலமாக என்ன என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த கலாச்சாரத்துல. இது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இயல்பான முன்னோக்கு. இந்த இயல்பான முன்னோக்கு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம் நம்மளுக்கு இருக்கிற விதிகள், விதிமுறைகள வச்சு நம்ம எப்படி இந்த கலாச்சாரம் உருவேற்பட்டது? எப்படி இவ்வளவு தூரம் நிலை நிற்கிறது அப்படிங்கிறது. அப்புறம் உளவியல் விளக்கம் நான் ஏற்கனவே உங்களுக்கு இதுக்கு கொஞ்சம் எடுத்துக்காட்டு சொன்னேன். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, கல்லூரிக்கு செல்லுற ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், அவங்க தங்களுடைய நடைகள எப்படி பண்றாங்க? அதனை எதன் அடிப்படையில் பண்றாங்க? எப்படிதான் பெண்களுக்கு வன்கொடுமைகள் நடந்தாலும், பெண்கள் அந்த வன்கொடுமைகள தாண்டி அவங்க என்னென்ன பண்றாங்க? எத்தன பேர் வெளில வராங்க? எத்தன பேர் வெளில வராம, ஓகே இதுதான் இப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறது முக்கியம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கட்டமைப்பு முன்னோக்கு. அது கன்ஸ்ட்ரக்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கலாச்சாரத்தின் சமூக வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். அப்புறம் மரபணு முன்னோக்கு, அதாவது ஜெனடிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தத்துல இந்த கலாச்சாரங்கிறது என்ன சொல்ல ஒரு எளிதான அ கோட்பாடு கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு கொஞ்சம் அதிகம் நம்ம மெனக்கிடணும். ஆ இன்னும் நெறைய விஷயங்கள நம்ம புரிந்து கொண்டா தான் இந்த கலாச்சாரத்த நம்மளால ஒழுங்கா புரிந்து கொள்ள முடியும். ஆ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப டெஃபினிஷன் கலாச்சாரம்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ரோஹ்னர் அப்படிங்கிறவரு வந்து 1984ல வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்து ஒரு டெஃபினிஷன் குடுத்திருக்காரு. அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, மொத்தமா ஆ கற்றவர்களின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சமமான தொகுப்பு தான் வந்து இந்த கலாச்சாரம். இது என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து இருந்து, நம்முடைய வாழ்க்கை என்ன? நம்முடைய வாழ்க்கைகளுக்கு என்னென்ன நெறிமுறைகள் தேவை? நம்முடைய வாழ்க்கைய நம்ம எப்படி அடையாளம் காண முடியும்? அப்படிங்கிறத பத்தி சொல்றது தான். அதாவது கலாச்சாரம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா, சமமான மற்றும் நிரப்பு கற்றவர்களின் மொத்தமாகும் ஒரு மனித மக்கள் தொகையால். நல்லா படிச்சவங்க எல்லாரும் சேர்ந்து, தாங்க நாங்கல்லாம் ஒரு குழு அப்படின்னு சொல்லி, அவங்க தங்கள வந்து பிரதிபலிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய அர்த்தங்கள், அல்லா இல்லாட்டி என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தங்களுக்காக வச்சிருக்கிற இன அடையாளம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இந்த இன அடையாளங்களை காணக்கூடிய பிரிவுகளால் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மக்கள் தொகையை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பரவுகிறது. மொத்தத்துல நல்ல ஒரு கற்ற ஒரு குழு வந்து பார்த்தீங்கன்னா, தங்களுடைய வாழ்க்கைக்கு அடையாளமாக, தங்களுடைய இனத்துக்கு அடையாளமாக சில கொள்கைகளையும், கோட்பாடுகளும் அவங்க கொண்டு வரும்போது, அதை அவங்க பின்பற்றாங்க. அத பின்பற்றிட்டு இருக்கும்போது, அதிலிருந்து தலைமுறை தலைமுறையாக வந்து பார்த்தீங்கன்னா, அது இன்னும் பரவிக்கொண்டே போகுது.
இதுதான் கலாச்சாரம் அப்படின்னு வந்து ரோகனர் சொன்னாரு. அடுத்தது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜஹோதா. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, 1984ல என்ன சொன்னாருன்னா, இது வந்து ஒரு விளக்கமான சொல்லு. இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம் நடத்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விதிமுறைகள் மட்டும் இல்ல. அது கூடிய வந்து பார்த்தீங்கன்னா, அர்த்தங்களும் சேர்ந்து இருக்கும். இப்போ ஒரு ஒரு குழு இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அந்த கலாச்சாரத்துல அவங்க விதிகள் வச்சிருப்பாங்க. அந்த விதிகள் மட்டும் வெறும் விதிகளா இராம, அதுக்கு பின்பாக நெறைய என்ன பார்த்தீங்கன்னா, அர்த்தங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அ இதுக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மளுடைய கலாச்சாரம் எப்படி மாறிக்கொண்டு வருது அப்படின்னா, ஏற்கனவே மாறியாச்சு. இன்னும் நெறைய மாறிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பெண் கல்விக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் குடுக்குறோம். பெண் கல்விக்கு முக்கியத்துவம் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாரும் இந்த ஒரு பழமொழிய கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். அ ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி கற்றுக்கிட்டாங்கன்னா, அது அந்த சந்ததிக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வெளிச்சமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது, கலாச்சாரம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விளக்கமான சொல்லு. இது விதிகள் மற்றும் என்ன சொல்ல விதிகள் மட்டும் அல்ல. அ இதுல அர்த்தங்களும் வந்து அடங்கியிருக்கு. அர்த்தங்கள் எதன் அடிப்படையில்னா, அ நம்முடைய நடக்கைகளின் அடிப்படையில வந்து அர்த்தங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அ இப்ப வரையறை கலாச்சாரம் அப்படின்னு நான் சொன்னேன். வரையறை கலாச்சாரம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டிவ் கல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கல்ச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது எதெல்லாம் விவரிக்குது அப்படின்னு வந்து சொல்லும்போது, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மாறும் இயல்பு. அதாவது எந்த ஒரு கலாச்சாரமுமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இருக்குமானா இருக்காது. கண்டிப்பா அங்க மாற்றங்கள் இருக்கும். சில மாற்றங்கள். அது குட்டி குட்டி மாற்றமா இருக்கலாம். ரொம்ப பெரிய மாற்றமா இருக்கலாம். ஆனா, எல்லா கலாச்சாரத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அது ஒரு மாறும் இயல்பை கொண்டதா இருக்கும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய விதிகளின் அமைப்பு. எல்லா கலாச்சாரத்துக்குமே கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, விதிகள் இருக்கும். இப்படிதான் இருக்கணும். இந்த மாரி செய்யணும். இந்த மாரி செய்யக்கூடாது. இதன் அடிப்படையில் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால விதிகளின் அமைப்பு. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கலாச்சாரத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அ குழுக்கள் மற்றும் அளவுகள். அதாவது குரூப்ஸ் அண்ட் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குரூப்ஸ்னா ஒரு இத்தன தொகை கொண்ட மக்கள். அந்த இத்தன தொகை கொண்ட மக்களையும் நம்ம என்ன பண்ணலாம்னா, குட்டி, குட்டி அலகுகளா நம்ம பிரிக்கலாம். அதன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் சரியா இருக்கிறாங்களா? நம்மளுடைய கலாச்சாரத்துல விதிக்கப்பட்ட விதிகள், விதிமுறைகள் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் சரிவரியா நடக்குதா? இது இன்னும் ரொம்ப தெளிவா சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல இருக்கிறவங்கள வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு ஓகே. ஒரு ஒரு கிராமத்துக்கு கீழ குக்கிராமம் நெறைய இருக்கும். அந்த குக்கிராமம்னா என்ன சொல்ல எடுத்துக்காட்டுக்காக, ஆ என்ன சொல்ல, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சத்திரப்பட்டி கிராமம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த கிராமத்துக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 18 குக்கிராமம் இருக்கும். அந்த 18 குக்கிராமத்துக்குள்ளயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குக்கிராமத்திலுமே வந்து 40 குடும்பம், 50 குடும்பம் அப்படின்னு இருக்கும். இந்த குக்கிராமத்த நம்ம குழுக்களாவும், இந்த குடும்பங்கள வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா, அலகுகளாகவும் நம்ம வந்து பார்ப்போம். அதாவது யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்துக்குன்னு இத்தன விதிகள், சில நியதிகள் இருக்கும்போது, அது அது கீழ இருக்கிற குக்கிராமம் எல்லாத்துக்கும் அந்த செய்தி போய் சென்றடையணும். அது செய்தி வந்து பார்த்தீங்கன்னா, குக்கிராமத்துக்கு மட்டும் இல்லாம, குக்கிராமத்துல இருந்து இருக்கிற ஒவ்வொரு குடும்ப அலகுகளுக்குமே அது போய் சேரணும். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்து அலகுகளுடைய அ என்ன சொல்ல, ம் அவங்களுடைய அ கடமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுக்கு கிடைச்ச நியதிகளையோ, விதிகளையோ, விதிமுறைகளையோ அவங்க ஒழுங்கா வந்து ஆ கடைப்பிடிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, குழு என்ன என்ன அப்படின்னா குழுக்கள் மற்றும் அளவுகள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, குழுவின் உயிர் வாழ்வை உறுதி செய்தல். ஒவ்வொரு கலாச்சாரத்திலுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வைக்கிற வரையறைகள், விதிகள் வந்து என்ன பண்ணுமா, அந்த குழுவுல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய உயிர் வாழ்வை வந்து உறுதி அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, சஸ்டெய்னபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்மகிட்ட இருக்கிற ஒவ்வொரு விதிகளும், விதிமுறைகளும் அங்க இருக்கிறவங்களுக்கு ஏத்த மாரி சர்வைவ் பண்றதுக்கு மாரி, அவங்க வந்து நிலைச்சு இருக்கிறதுக்கு உதவி செய்யும். அடுத்ததாவது வந்து பார்த்தீங்கன்னா, வரையறை கலாச்சாரத்தின் அடுத்தது கூறு என்ன அப்படின்னா, உளவியல் மற்றும் நடத்தை கூறுகள். உளவியல் சார்ந்த விஷயங்கள். அதாவது இந்த நியதிகள், இந்த விதிகள் இருக்கும்போது, ஒரு மனுஷனுடைய நடத்தை இந்த மாரி இருக்கும். இந்த நடத்தை ஏன் அவனுக்கு இப்படி இருக்கும்போது, அதனுடைய உளவியல் காரணம் என்ன? அப்படிங்கிறதை நம்மளுக்கு அறிந்து கொள்ள உதவும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட வேறுபாடுகள். இந்த தனிப்பட்ட வேறுபாடுகள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஒவ்வொரு கலாச்சாரத்தையும் அது 7 குழுக்கள், 7 பிரிவுகள் இருந்தாங்கன்னா, அந்த 7 பிரிவுகளுக்குள்ள வேறுபாடுகள் என்ன?
ஒவ்வொருத்தவங்களுடைய தனிப்பட்ட வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு புரிந்து கொள்ள உதவும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பரவும். இது ஒரு தலைமுறை மட்டும் இல்லாம அடுத்த தலைமுறைக்கு இத வந்து நம்மளுக்கு கொண்டு போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காலப்போக்குல தவிர்க்க முடியாத மாற்றங்கள். இதுல என்ன என்ன மாற்றங்கள் நம்மளால தவிர்க்க முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் நம்ம கைமீறி போகும்போது, அதுக்கு ஏற்றார் மாரி நம்ம எந்த மாரி இது பண்ணணும். அப்போ நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு கலாச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது, அது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, மாறும் இயல்புடையதா இருக்கிறது. விதிகளின் அமைப்பு அது கண்டிப்பா இருக்குது. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, குழுக்கள் மற்றும் அலகுகள் அவங்களுக்கு உண்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, குழுக்களின் உயிர் வாழ்வை உறுதி செய்கிறதா இருக்கிறது. 5வது வந்து பார்த்தீங்கன்னா, உளவியல் மற்றும் நடத்தை கூறுகள் அங்க உண்டு. 6வது வந்து பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட வேறுபாடுகள் உண்டு. 7வது வந்து என்னன்னா, ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு அது கண்டிப்பா பரவுகிறதா இருக்கிறது. 8வது வந்து பார்த்தீங்கன்னா, காலப்போக்குல நெறைய தவிர்க்க முடியாத மாற்றங்கள் அங்கு உண்டு. அடுத்ததாவது வந்து பார்த்தீங்கன்னா, கலாச்சாரம் மற்றும் சேர்க்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, என்கல்ச்சுரைசேஷன் அண்ட் ஏகல்ச்சுரைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப என்கல்ச்சுரைசேஷன் அப்படின்னு வந்து என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னா, அந்த குழந்தை வளரும்போதே நம்முடைய கலாச்சாரம் இதுதான் அப்படின்னு புகட்டும்போது, அந்த குழந்தையால அத புரிந்து கொண்டு, அதை உட்கொண்டு, அதை எடுத்துக்கொண்டு, அத வாழ பழகுறத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்கல்ச்சுரைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எந்த ஒரு குழந்தையால தன்னுடைய கலாச்சாரத்தினுடைய கோட்பாடுகளையும், கொள்கைகளும் ஏற்றுக்கொள்ள முடியல, அது எனக்கு விளங்க முடியல, எனக்கு பிடிக்கல, நான் இத மாரி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி விலகி போறாங்களோ, அத வந்து ஏகல்ச்சுரைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ என்னதான் ஒரு குழுவா இருந்தாலுமே எல்லாருமே ஒரே மாரி இருக்கிறதில்ல. சில பேருக்கு தங்களுடைய கலாச்சாரத்தினுடைய கோட்பாடுகளையும், கொள்கைகளையும், விதிமுறைகளையும் ஏற்றுக்கொள்ள முடியுது. சில பேருக்கு அத வந்து ஏற்றுக்கொள்ள முடியறதில்ல. நம்ம இப்ப அததான் நம்ம என்ன அப்படின்னு வந்து பார்க்க போறோம். இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அணுகுற விதமா இருக்கட்டும், நம்முடைய நம்பிக்கைகளா இருக்கட்டும், நம்மளுக்குள்ள இருக்கிற விதிமுறைகளா இருக்கட்டும், நம்முடைய நடத்தைகளா இருக்கட்டும், இல்ல இசை, நடனம், கலை, உணவு மற்றும் உடை இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனி மனிதன தன்னுடைய கலாச்சாரத்த நேசிக்க வைக்கவும் முடியும். ஒரு தனி மனிதன தன்னுடைய கலாச்சாரத்த விட்டு தூர போகவும் வைக்க முடியும். இப்ப நம்ம கவனிச்சுட்டு இருக்க நம்மள எத்தன பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய கலாச்சாரத்துல சில விஷயங்கள நம்ம ரொம்ப ரசிக்கிறவங்களா இருக்கோம். சில விஷயங்கள் நம்முடைய கலாச்சாரத்துல எனக்கு இது பிடிக்கல. இந்த இந்த ஒரு பழக்க முறைய, இந்த ஒரு நடத்தைய, இந்த ஒரு நடவடிக்கைய வந்து என்னால ஏற்றுக்கொள்ள முடியல நம்ம கலாச்சாரத்துல. அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஆ கொள்கைகள் இருக்கும். தனிப்பட்ட என்ன சொல்ல அனுபவங்கள் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதன் அடிப்படையில தான் வந்து செயல்படும். ஆ இத்தகைய வேறுபாடுகள் வந்து காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூகமயமாக்கல் செயல்முறையில் உள்ளது. என்னது தனித்துவமான கருச்சங்கள். ம் கலாச்சாரங்கள். இப்ப சமூகமயமாக்கல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியலைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சமூகமயமாக்கல் நம்மளுக்கு எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பொறந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே இந்த சமூகமயமாக்கல்ல ஈடுபடுறோம். இப்ப எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பொறக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை சிரிக்குது. அது சிரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தி இருக்கிற 4 பேர் பார்த்து அந்த குழந்தைய சிரிக்கிறாங்க. இப்போ இன்னொரு உதாரணம் எடுத்துக்கோங்க. ஒரு 3 வயசு குழந்தை சரிங்களா? 3 வயசு குழந்தை இருக்கு. ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் பார்த்து நல்லா சிரிச்சு, பேசி, யாரு கூப்பிட்டாலும் அவங்க கிட்ட போய் நல்லா பழகுது. இன்னொரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, யாரையுமே பார்த்து சிரிக்கிறதில்ல, யாரு கூப்பிட்டாலும் போகுறதில்ல. எல்லாரும் எந்த குழந்தைகிட்ட பேசுவாங்க? நல்ல சிரிச்சு பழகுற குழந்தைகிட்ட தான் பேசுவாங்க. இததான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூகமயமாக்கல். ஆம் அதையுமே சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிரிச்சு பேசுற குழந்தை தான் நல்ல குழந்தை. அந்த சிரிக்காம இருக்கிற குழந்தை கெட்ட குழந்தை அப்படின்னு சொல்லி சில பேர் அதுக்கு பேரும் குடுப்பாங்க. அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கலாச்சாரம் எப்படி ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது, இந்த சமூகமயமாக்கல் அப்படிங்கிற செயல்முறையில தான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஆ பெற்றோர்கள், நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம உடன் பிறந்தவர்கள், இந்த மாரி பலர் பலர் மூலமா தான் இந்த சமூகமயமாக்கல் வந்து நடைபெறுது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இத தாண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, சமூகமயமாக்கல் எப்படி நடக்குது அப்படின்னா, கல்வி நிறுவனங்கள், மத நிறுவனங்கள் போன்றவைனா மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது,
வீட்டுக்கு சில உறவினர்கள் வரும்பொழுது பெற்றோர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "வாங்க சொல்லு, உட்காருங்க சொல்லு, சாப்பிட்டியான்னு கேளு" அப்படின்னு சொல்லுவாங்க. அதே குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆசிரியர பார்த்தோனே வணக்கம் சொல்லு, ஆசிரியர் சொல்றதுக்கு கீழ்ப்படி, ஆசிரியர் சொல்றத எல்லாம் செய்யு. அப்பதான் நீ வாழ்க்கையில முன்னேறுவ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமூக மையமாக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைய இல்ல ஒரு நபர வந்து பார்த்தீங்கன்னா, கலாச்சாரத்த பற்றி புரிந்து கொள்ள அந்த நபருக்கு வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறதுன்னே நம்ம சொல்லலாம். நாம கற்றுக்கொள்ளும் செயல்முறைகள் சரிங்களா? அதுக்கு மட்டும் இல்லாம நமக்கு அந்த நம்ம செய்யற விஷயங்கள் மூலமா நம்மளுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு பலன்கள், இந்த அம்சங்கள் எல்லாவற்றையுமே வந்து பார்த்தீங்கன்னா, வளர்ப்பது எது வந்து அப்டின்னா, இந்த கலாச்சாரம் தான். எந்த ஒரு தனி நபரால தன்னுடைய கலாச்சாரத்த பத்தி புரிந்து கொண்டு, அதை ஏற்றுக்கொண்டு, அத நடைமுறைக்கு கொண்டு வர முடியுதோ, அந்த மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சமூகத்துல ஒரு நல் பெயரும், ஒரு நன்மதிப்பும் இருக்கும் அப்டின்னு சொல்றாங்க. எந்த மனுஷனால தன்னுடைய கலாச்சாரத்துல இருக்கிற கொள்கைகள், கோட்பாடுகள், எதிர்பார்ப்புகள வந்து புரிந்து கொண்டு அத பூர்த்தி செய்ய முடியலையோ, அந்த மனிதனுக்கு அந்த சமூகத்துல வந்து ஒரு நன்மதிப்பு, ஒரு நல் பெயரும் இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இல்ல. இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா, முன்னுக்கு பின் முரண்பாடான சில காரியங்கள் எல்லாம் நடக்குது. அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த என்கல்ச்சுரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த கலாச்சாரத்துக்கு உட்பட்டு வளர்க்கப்படுகிற, இல்ல வளர்க்க நேரிடுகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல காரணங்கள் வந்து இருக்கிறது. ஒவ்வொருமே வந்து பார்த்தீங்கன்னா, தலைமுறையாக ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு அது கொண்டு செல்லப்படுகிறது. ஆ இதுல யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என்கல்ச்சுரைசேஷன் அதாவது அந்த கலாச்சாரத்துல அந்த தனிநபரா வளர வந்து யாரெல்லாம் உதவுறாங்க? அததான் வளர்ப்பு முகவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ கருத்துப்படி இல்லாட்டி நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, ஆய்வுகள் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, கலாச்சாரம் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பரவுகிறது. இந்த பரிமாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா, கலாச்சாரத்தின் பல்வேறு கொள்கைகளின் செயல்முறைகளையும் பல்வேறு முகவர்களால் மேற்கொள்ளப்படுகிறது. ஒருத்தங்க இருக்காங்கன்னா, இந்த ஒரு குறிப்பான ஒரு கொள்கைய வந்து ஒரு குழந்தை கற்றுக்கொள்ளுதுன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, அம்மாவோ, அப்பாவோ இருக்கலாம். எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அன்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த அன்பு வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா கிட்ட இருந்து வரும். அதே இது கடமை, பொறுப்பு, வேலை அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா கிட்ட இருந்து அந்த குழந்தை கற்றுக்கொள்ளும். இப்ப அதே இது வந்து பார்த்தீங்கன்னா, கற்றல் அப்படிங்கிறது யார்கிட்ட இருந்து அந்த குழந்தை கத்துக்கணும்னா, ஆசிரியர்கிட்ட இருந்து கத்துக்கொள்ளும். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா, பக்தி, நம்பிக்கை, அப்புறம் தெய்வத்த பத்தின அறிவு இது யார்கிட்ட இருந்து வரும்னா, ஆ அ அவங்க மத வழிபாடல் மூலமா அதுலருந்து அந்த குழந்தை வந்து ஒவ்வொன்னா கற்றுக்கொள்ளும். ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, தந்தை, தாய், அதுக்கப்புறம் வந்து ஆசிரியர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போதகர்கள் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, யாரு அப்படின்னா, இந்த கலாச்சாரத்த பிள்ளைங்களுக்கு அல்லாட்டி ஒரு தனி நபருக்கு அ கற்றுக் கொடுக்கிறவர்களா இருக்கிறாங்க. பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி பெற்றோர்கள் மற்றும் அடிப்படை குடும்பம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சகாக்கள், கல்வி நிறுவனங்கள், மதம் போன்றவை கலாச்சாரத்தின் சில நிறுவனங்களா ஆகும். ஆ இப்போ பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்கள் அப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தையின் ஆளுமை, அதாவது பெர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ மற்றவங்க மேல அவங்க கொண்டுள்ள என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாக்கம் இல்லாட்டி அந்த சுற்றுச்சூழல் அவங்க மேல கொண்டுள்ள தாக்கம் எதுல தெரிய வரும்னா, அவங்களுடைய ஆளுமையில தெரிய வரும். ஆ லெவின் அப்படிங்கிறவரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 விதமான விஷயங்கள் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அ ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு கலாச்சாரத்த கொண்டு போகும்போது, அவங்களுடைய உடல் மற்றும் உயிர் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, தன்னிறைவை ஊக்குவிக்கும் நடத்தைகளை வளர்ப்பது. ஆ ஒரு கலாச்சாரத்துல எது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தன்னிறைவு, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இப்ப நம்ம இருக்கிற காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பல நபர்கள் வந்து ரொம்ப அவங்க வந்து கஷ்டமா கருதுகிற ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தன்னிறைவு இல்லாம பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பல காரியங்களுக்கு முற்படுகிறாங்க. நம்மளுக்கு தெரியும். இருக்கிறத வச்சு வாழ பழகுறவங்க கொஞ்சம் பேரு. எனக்கு அது இல்ல, இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கடன்ல போய் மாட்டிக்கிறவங்க நெறைய பேரு. ஸோ தன்னிறைவை ஊக்குவிக்கும் நடத்தைகளை வளர்ப்பது, அறநெறி உட்பட பிற கலாச்சார விழுமியங்களை வளர்ப்பது. அறநெறி அதாவது பார்த்தீங்கன்னா, கல்வி, ஒழுக்கம், ஆ நட்பு இது எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நம்ம எப்படி இருக்கணும்? என்ன ஏது? அப்படின்னு சொல்லிக் குடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கலாச்சாரம் தான். இத தான் வந்து பார்த்தீங்கன்னா, லெவின் வந்து 1977ல சொல்லியிருக்காங்க.
குழந்தை வளர்ப்பிலே கூட வந்து என்ன சொல்றாங்கன்னா, கலாச்சார வேறுபாடுகள் நெறைய இருக்கிறது. இந்த வேறுபாடுகள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் குழந்தைகளை வளர்க்கிற விதம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு நெறைய ஆய்வுகள் செஞ்சிருக்காங்க. ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கணும்? பெற்றோருடைய அணுகுமுறைகள் எந்த மாரி இருக்கணும்? இப்படி அதாவது இந்த மாரி ஒரு அணுகுமுறை இருந்தா அங்க என்ன ஆகும்? அப்படின்னு நெறைய விளக்கியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்டிங் ஸ்டைல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 4 விதமான பேரண்டிங் ஸ்டைல்ஸ் இருக்கு. அதாவது பெற்றோரின் அணுகுமுறைன்னே நம்ம சொல்லலாம். பெற்றோர்களின் வளர்ப்பு முறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சர்வாதிகார பாணி. சர்வாதிகார பாணி அப்படின்னு சொல்லும்போது, அந்த பெற்றோர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குறைவான வெப்பம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, குறைவான அன்பு. ஆனா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதிக கட்டுப்பாடு காணப்படுகிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அனுமதிக்கும் பாணி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து அதிக வெப்பம், அதிக அன்பு இருக்கும். ஆனா குறைந்த கட்டுப்பாடு காணப்படும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அதிகாரப்பூர்வ பாணி. இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா, இங்க அரவணைப்பும் அதிகமா இருக்கும். அதே நேரம் கட்டுப்பாடும் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, கவனக்குறைவான நடை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல பாணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, குறைவான இங்க வந்து அன்பு, அதாவது வெப்பமும் குறைவா தான் இருக்கும். கட்டுப்பாடும் குறைவா தான் இருக்கும். இப்ப என்ன சொல்ல சர்வாதிகாரி பாணி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, அத்தாரிட்டேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ நீங்க பார்த்திருப்பீங்க. சில பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆ நெறைய பிள்ளைங்களுக்கு வந்து கட்டுப்பாடுகள் போடுவாங்க. நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அந்த மாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா குழந்தைகிட்ட எந்த இடத்துல அன்ப வெளிப்படுத்தணுமோ, அந்த இடத்துல வெளிப்படுத்த மாட்டாங்க. இப்ப நெறைய பேருக்கு நான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நான் நெனைக்கிறேன். அடுத்ததாவது வந்து பார்த்தீங்கன்னா, அனுமதிக்கும் பாணின்னா வந்து இந்த இடத்துல சில பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கட்டுப்படுத்தவே மாட்டாங்க. ஆனா குழந்தைக்கு நெறைய அன்பு செலுத்திட்டே இருப்பாங்க. இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை என்ன செஞ்சாலும் பரவால்ல. அவ வந்து என்ன சொல்ல சரியா செஞ்சாலோ, தப்பா செஞ்சாலோ அப்படிங்கிறத கண்டிக்க விட்டுட்டு, கண்டிக்காம விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அன்ப மட்டுமே செலுத்திட்டு இருப்பாங்க. அதிகாரப்பூர்வ பாணியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல நான் அன்பா இருக்கணும்? எந்த இடத்துல நான் என் குழந்தைய காண்பிக்கணும்? எந்த இடத்துல நான் என் குழந்தைய கட்டுப்படுத்தணும்? அப்படிங்கிறதுல ரொம்ப முடிவுள்ளவங்களா இருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கவனக்குறைவான நடை. இந்த கவனக்குறைவான நடை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த இடத்துல அன்பு செலுத்தணுமோ, அங்க அன்பு செலுத்தவும் மாட்டாங்க. எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள கண்டிக்கணும், அவங்களுக்கு கட்டுப்பாடு வைக்கணுமோ, அந்த இடத்துல அதையும் செய்யவும் மாட்டாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் இருந்ததுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு ஆய்வு மேற்கொண்டாங்க. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பெற்றோருடைய அணுகுமுறையில எது வந்து ரொம்ப சிறப்பான அணுகுமுறை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரப்பூர்வமான பெற்றோர் வளர்ப்பு. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, சிறந்த பாணியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இது என்ன பண்ணுதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைக்குடைய வளர்ச்சிக்கு ரொம்ப உகந்ததா இருக்கிறது. அதாவது சிறந்ததா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இத யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பாம்ரின்ட் ஆ எந்த வருடத்துல கண்டுபிடிச்சாருன்னா, 1967வது ஆண்டு இத கண்டுபிடிச்சாங்க. இப்போ நம்மளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குள்ள ஒரு கேள்விய கேட்டுக்கொள்ளலாம். நம்ம எந்த மாரி ஒரு அணுகுமுறையில நம்ம வளர்க்கப்பட்டோம்? நம்ம நினைப்போம் சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பெற்றோர்கள் என்ன கண்டித்துக் கொண்டே இருக்கிறாங்க. இல்லாட்டி எனக்கு ஒரே கட்டுப்பாடா இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா, ஒரு சமூகமயமாக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கலாச்சாரத்துல அங்க அன்பும் இருக்கணும், கண்டிப்பும் இருக்கணும். இது 2ம் இருந்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தையோட ஆளுமை வளர்ச்சி வந்து சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆ பார்த்தீங்கன்னா, இந்த கோட்பாடு வந்ததுக்கு அப்புறமும் கூட வந்து என்னன்னா, ஆம் அ ஐரோப்பிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வலுவாக இந்த மாரி என்ன சொல்ல, அதிகாரப்பூர்வமான பெற்றோர் வளர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் ரொம்ப வலுவா இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, ம் இந்த பெற்றோர்களின் வளர்ப்பு முறை வந்து பார்த்தீங்கன்னா, எதன் அடிப்படையில இருக்கிறதுன்னா, கலாச்சாரத்தின் அடிப்படையில இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அ ஷ் ஷியா அ ஷ் ஷியாவோ ஷூன் ஆ ஏன்னா சீன கருத்து பெற்றோர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ குழந்தை பெற்றோருக்கு இடையிலான வந்து உறவு மற்றும் குழந்தைகளின் என்ன சொல்ல, அ அந்த உறவு தான் வந்து கல்ச்சருக்கு அதாவது கலாச்சாரத்துக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டீவர்ட் அப்படின்னு அவரு மற்றும் அவர் கூட சேர்ந்த உடன் வேலை செய்கிறவங்க சகாக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆ என்ன சொல்ல பாகிஸ்தானிய பெற்றோரை வேறுபடுத்தி காட்டினார்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த அரவணைப்பு ஆசிய பெற்றோருக்குரிய பாணிகள் பற்றிய பாரம்பரிய ஆய்வுகளிலிருந்து பரிந்துரைக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குது அப்டின்னா, பெற்றோர்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு மேல நெறைய வந்து என்ன சொல்றாங்கன்னா பார்த்தீங்கன்னா, அந்த அன்பு, அந்த வெப்பம்ங்கிறது அதிகமாக இருந்தது. வார்ம்த் அப்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அது வந்து அதிகமா இருந்தது. ஆனா இப்ப போக, போக, போக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வார்ம்த்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பெற்றோருக்கு பிள்ளைகள் கிட்ட வந்து கம்மியாயிட்டே இருக்கு. குறைஞ்சுட்டே இருக்கு அப்டின்னு சொல்றாங்க. ஓகே. இது எதனால இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம். அ அப்படின்னு சொல்றாங்க. இதுல முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ப்பு மற்றும் சமூகமயமாக்கலுக்கு பொறுப்பான ஒருவரின் உடனுடைய குடும்பமும் அடங்கும். ஆ நம்ம எப்படி வளர்றோம்? நம்ம எந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மற்றவங்களோட வந்து இடைப்படுகிறோம். சமூகமயமாகுதல், சோஷியலைசேஷன் நடக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குடும்பமும் அதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உடன்பிறப்புக்கு இடையே பரஸ்பர சமூகமயமாக்கல். ஆ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடன் உடன் பிறந்தவங்களோட அவங்க வந்து செயல்படுறாங்க, அவங்க பேசுறாங்க, அவங்க எல்லா காரியத்திலும் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஆ உடன் பிறந்தவர்களுடைய முக்கியமான பங்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பொதுவாக தங்களுடைய நம்பிக்கைகள தன்னோட உடன் பிறந்தவங்களுக்கு வந்து புகுத்துறாங்க. இது இப்படித்தான், இது இந்த மாரி தான் அப்படின்னு சொல்லி. இத யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கோவ், கோல்ட்ரிங் எந்த வருடம் கண்டுபிடிச்சாங்கன்னா, 1995ல கண்டுபிடிச்சாங்க. இப்ப என்ன பார்த்தீங்கன்னா, அதிக எண்ணிக்கையிலான குடும்பங்களின் குழந்தைகள், ஆ மூத்த உடன் பிறந்தவர்கள் தங்கள் இளையவர்களை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை ஏற்கலாம். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல 1 குழந்தை, 2 குழந்தைகளுக்கு மேல 3, 4, 5 குழந்தைகள் அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டின் மூத்த பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா, முதல் குழந்தை என்ன பண்ணுவாங்களாம், தனக்கு பின்னாடி இருக்கிற தன்னோட சகோதர, சகோதரிகள பார்த்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வாங்களாம். இத இப்படி பண்ணணும், இத இந்த மாரி பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள கலாச்சாரத்த வந்து வளர்க்கிறவங்களா காணப்படுகிறாங்க அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா, மாட்சுமோட்டோ அண்ட் ஜுவாங் எந்த வருஷத்துல சொல்றாங்கன்னா, 2008வது வருஷத்துல அவங்க சொல்றாங்க. ஓகே. இதுவரைக்கும் நம்ம வந்து எத பத்தி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் அண்ட் சிப்லிங்ஸ் அதாவது பெற்றோர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்கள் எப்படி வந்து ஒரு கலாச்சாரத்த வந்து அ அ கற்றுக்கொள்ள உதவி செய்றாங்க. அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரிவாக்கப்பட்ட குடும்பம். இந்த விரிவாக்கப்பட்ட குடும்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டு குடும்பம் வந்து இந்த கலாச்சாரத்த வளர்க்கறதுல அ ரொம்ப வந்து முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லும்போது, கார்வே வந்து பார்த்தீங்கன்னா, 1965ல சொல்லியிருக்காரு. பொதுவாக ஒரே கூரையின் கீழ் வாழும் மக்கள், ஒரே அ மக்கள் குழு, ஒரு சமையலறையில் சமைத்த உணவை உண்ணுங்கள். அவர்கள் பொதுவாக சொத்துக்களை வைத்திருப்பவர்கள் மற்றும் பொதுவான பங்கேற்பாளர்கள், குடும்ப வழிபாடு மற்றும் சில குறிப்பிட்ட வகையான அன்பானவர்களாக ஒருவருக்கொருவர் தொடர்புடையவர்கள். இதில் பார்த்தீங்கன்னா, ஆ இந்த விரிவான வரையறையில் என்ன அப்டின்னா, பொதுவானது அப்டிங்கிறது முக்கிய சொல். இப்ப விரிவாக்கப்பட்ட குடும்பம் அப்டின்னு நம்ம சொல்லும்போது, தனியாக, தனிப்பட்ட அப்டிங்கிறது இல்ல, பொதுவாக. பொதுவாக ஒரு கூரையின் கீழ, பொதுவாக ஒரு சமையலறையில, பொதுவாக ஒரே என்ன சொல்ல கொள்கை முறைகள, பொதுவாக ஒரே நடைமுறையான பழக்கவழக்கங்களை கொண்டிருப்பாங்க. இவங்க தான் யாரு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, விரிவாக்கப்பட்ட குடும்பம். இந்த விரிவாக்கப்பட்ட குடும்பங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ முக்கியமான அங்கங்கள் யாரு அப்படின்னா, தாத்தா, பாட்டி, மாமாக்கள், அத்தைகள் மற்றும் உறவினர்கள் கூடயான உறவுகள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு குடும்பம் இயங்குது? இந்த குடும்பத்தின் மூலமா இந்த சமூகம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது? அப்படிங்கிறத வந்து வளரும் குழந்தைங்களுக்கு எடுத்து காட்டுகிறதா இருக்கிறது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஆ அடுத்ததாவது வந்து பார்த்தீங்கன்னா, சக உறவுகள். அதாவது பியர் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய நண்பர்கள். ஒரு சக குழுவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்களுடன் நெருங்கி பழக்கூடிய ஒரு சிறிய குழுவை கொண்டுள்ளது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்மளுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருப்பாங்க. இப்ப நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எடுத்துக்கிட்டோம், நம்முடைய நண்பர்கள் குழு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்குன்னு சில நியதி இருக்கும். நம்மளுக்கு சில கலாச்சாரம் இருக்கும். நம்மளுக்குன்னு சில பழக்கவழக்கங்கள் இருக்கும். அந்த பழக்கவழக்கங்கள நான் எப்படி மேற்கொள்றேன், நான் எப்படி நடைமுறையில நான் செயல்படுத்துறேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது யார் குடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட்ரோகி யோவானி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து அ ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. குழந்தை பருவத்திலிருந்தே குழந்தைகள் தங்கள் வயதுடைய மற்றவர்களுடன் தொடர்பு கொள்கிறார்கள். அவர்கள் சாத்தியமான விளையாட்டு தோழர்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம சின்ன வயசுல இருந்து இப்ப வரை நம்ம வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய
அ ஆங்கிலத்தில சொல்லுவாங்க சைல்ட்ஹுட் ஃபிரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சைல்ட்ஹுட் ஃபிரெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பல பேருக்கு நம்ம கூட இன்னும் இருக்கிறாங்க. நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனையோ, ஒரு துன்பமோ, ஒரு குழப்பமோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே வந்து பெற்றோர்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்முடைய நண்பர்கள் கிட்ட, நம்ம தோழர்கள் கிட்ட, நம்முடைய தோழிகள் கிட்ட நம்ம வந்து அத ஷேர் பண்ணுவோம். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனாதை இல்லங்களில் வளர்ந்த குழந்தைங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்களோட இருக்கிற மற்ற குழந்தைங்களோடு வந்து பகிர்ந்து கொள்ளும்போது, அதன் மூலமா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற மூத்த குழந்தைகள் என்ன பண்றாங்கன்னா, இளைய குழந்தைகள வந்து பொறுப்பேற்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பொதுவா இது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சந்தேகமா இருக்கும். ஒரு குடும்பம்னு இருந்தா அங்க தாய், தகப்பன், தந்தை, என்ன சொல்ல தாத்தா, பாட்டி எல்லாரும் இருக்கும்போது, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கலாச்சாரத்த பத்தி சொல்லிக் குடுப்பாங்க. பெற்றோர் அல்லாத குழந்தைகளுக்கு யார் சொல்லிக் குடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சமூக இயக்கங்கள், அதாவது சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆம் அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், இன்னும் பார்த்தீங்கன்னா நெறையா ஆ சிறுவர் சீர்திருத்த பள்ளி அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைகளுக்கு அங்க இருக்கிற பெரியவங்கள் வந்து அத பொறுப்பேற்றுக் கொண்டு, இதுதான் கலாச்சாரம். நம்ம இப்படித்தான் வாழணும். இந்த நடைமுறையில தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிக் குடுக்குறாங்க. ஆ இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ஹோமோ இனோ நட்பு. அதாவது என்ன ஒருவரின் சொந்த இனத்தின் நண்பர்களை கொண்டு இருக்கிறல். ஆம் அதாவது என்ன சொல்ல சொந்தத்துல அவங்களுக்கு இருக்கிற நட்புங்களும், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட்ரோ இனோ நட்பு அப்படிம்பாங்க. சொந்தம் அல்லாத வெளியில இருக்கிற சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கொள்கைகள், கோட்பாடு மூலமா அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ எல்லாரும் ஒரே நண்பர்களா இருப்பாங்க. அவங்களும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் வரும்போது, தான் எப்படி வந்து அந்த தீர்வு காணலாம்? அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறத சுமூகமா அவங்க வந்து செயல்படுத்துறாங்க. அடுத்ததாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ பரம்பரை இனம் நட்புகள். அதாவது ஒருவருடைய சொந்தமல்ல, பிற இனக்குழுக்களை சேர்ந்த நட்புகள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட்டிரோ இன நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்கள, ஒரே இடத்தை சார்ந்தவங்களும் இல்லாம, வெவ்வேறு இடத்துல சார்ந்தவங்க, அவங்க எந்த மாரி செயல்படுறாங்க அப்படிங்கிறது. அடுத்ததாவது வந்து பார்த்தீங்கன்னா, கலாச்சாரத்த பத்தி ரொம்ப சொல்றது வந்து என்னன்னா கல்வி. கல்வி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த கல்வியின் மூலமாக வந்து ஒரு சமூகம்னா என்ன? அந்த சமூகத்தின் கோட்பாடுகள் என்ன? அந்த சமூகத்தின் நியதிகள் என்ன? அது மூலமா நம்ம என்னென்ன பின்பற்றணும்? அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இந்த கல்வியின் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, ஜான் டியூவி வந்து சொல்லியிருக்காரு. ஆ ம் என்ன சொல்ல? பின்வரும் பாத்திரங்களை வரையறுத்தது. என்னலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கலாச்சார பரிமாற்றம். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கொண்டு வருது. அப்புறம் சமத்துவமின்மையை குறித்தல். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கலாச்சார பரிமாற்றங்கள் எல்லாம் வரும்போது, எப்படி எல்லாருக்குமே வந்து சம உரிமை இல்லாம நெறைய முரண்பாடுகள் எப்படி வந்தது? இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னன்னா மத பிரச்சனை, சாதி பிரச்சனை. இது பார்த்தீங்கன்னா, ஒரு சாராரை ஏற்றுக்கொள்வதும், இன்னொரு சாராரை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறதும். வன்முறைகள் எல்லாம் வர்றதுக்கு காரணம் இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான காரணமா இருக்கிறது. அப்புறம் சமூக தழுவல் மற்றும் சமூக மாற்றம். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சமூகத்தினுடைய நியதியை தழுவி நம்ம வாழுறோம். இல்லாட்டி ஒரு சமூக மாற்றம் அந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல பிழையா வரும்போது, அதாவது பார்த்தீங்கன்னா, தன் நிலையிலிருந்து மாறும்போது, அங்க எப்படி சமூக மாற்றம் வருது அப்படிங்கிறது தெரியும். அப்புறம் புதிய அறிவை பெறுதல். ஒரு விஷயம் நடக்கும்போது, இல்ல ஏதோ ஒரு காரியம் நடக்கும்போது, அந்த சமூகத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற புதிய விஷயங்கள் என்னென்ன? இத தாண்டி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தனி மனிதனுக்குள்ள தனிப்பட்ட வளர்ச்சி ஏற்படுகிறது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மதம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மதம் ரொம்ப முக்கியமான ஆ என்ன சொல்றது? ஆ முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. இதுல என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மதம் அது எந்த ஒரு மதமா இருக்கட்டும், சமூகத்துல எப்படி இருக்கணும், நம்ம எந்த மாரி வாழணும், எத செய்யணும், எத செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து மற்றவங்களுக்கு போதிக்கிறதா இருக்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கலாச்சாரத்த நம்ம சுயத்தோட கம்பேர் பண்ணோம். அல்லாட்டி என்ன பார்த்தீங்கன்னா, ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படிங்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய கலாச்சாரத்த சார்ந்தே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட சுயம் வந்து இருக்கு. என்னால என்னோட கலாச்சாரத்த ஏற்றுக்கொள்ள முடியும். நான் புரிந்து கொண்டேன். நான் அதன்படி நடக்கிறேன் அப்படிங்கும்போது, என் சுயத்துக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்கு. நானே என்னுடைய வாழ்க்கைய வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சரியான முறையில, நேர்த்தியான முறையில, சீரான முறையில நடத்தி கொண்டு வரேன்னு அர்த்தம். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய கலாச்சாரத்த என்னால புரிந்து கொள்ள முடியல, என்னால ஏற்றுக்கொள்ள முடியல, முன்னுக்கு பின் முரண்பாடா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல சுயத்த குறிச்சு ஒரு உணர்வும், ஒரு புரிதலும் ரொம்ப கம்மியா இருக்கும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா, அங்க நெறைய பிரச்சனைகள் வரும்.
ஆ இததான் வந்து பார்த்தீங்கன்னா, வெஹ்லர் அண்ட் ஃபாஸ்பெண்டர் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஆ சுய கருத்தை சிக்கலான ஒருங்கிணைப்பு என வரையறுக்கப்பட்டுள்ளனர். சரிங்களா? ஒழுங்கமைக்கப்பட்ட ஆனால் கற்றறிந்த மனோபாவங்கள், நம்பிக்கைகள், மதிப்பீட்டு தீர்ப்புகள், ஆற்றல்மிக்க அமைப்பு, மக்கள் தங்களை பற்றி வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவு என்ன பார்த்தீங்கன்னா, நெறைய சிக்கல்கள் இருந்தாலும், நெறைய புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் இருந்தாலும், ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாரி, அவனுக்கு ஏற்ற மாரி ஒழுங்கமைக்கப்பட்ட சரிங்களா? கற்றறிந்த மனோபாவங்கள், நம்பிக்கைகள், மதிப்பீட்டு தீர்ப்புகள், ஆற்றல் மிக்க அமைப்புகள வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் தங்களுக்கு வைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சுய உணர்வை பரவலாக வகைப்படுத்தலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி மனித சமூகங்களில் சுய உணர்வு, கூட்டு சமூகங்களில் சுய உணர்வு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது என்னன்னா, ஆ என்ன சொல்ல? எ பெர்சன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இன் அன் இண்டிவிஜுவலிஸ்டிக் கல்ச்சர். அ அதே மாரி எ பெர்சன்ஸ் பெர்சனாலிட்டி பெர்ஸ்பெக்டிவ் இன் அன் கலெக்டிவிஸ்டிக் கல்ச்சர். இப்ப பார்த்தீங்கன்னா, அ இப்ப நம்மலாம் வாழ்றது வந்து என்னன்னா, கூட்டு சரிங்களா? கலெக்டிவிஸ்டிக் கல்ச்சர். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, கூட்டு சமூகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய சுய உணர்தல், சமூக விளக்கம், உந்துதல் அடையிறது, சுய மேம்பாடு, உணர்ச்சியின் சமூக உட்குறிப்பு மற்றும் உள்நாட்டு உணர்ச்சி, அப்புறம் அவனுடைய மகிழ்ச்சி எல்லாமே எத சார்ந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய கூட்டு சமுதாயத்த சார்ந்து இருக்கும். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அதேன்னு சொல்ல தனி மனித சமூகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய சுய உணர்வா இருக்கட்டும், அவனுடைய சமூக விளக்கமா இருக்கட்டும், உந்துதலா இருக்கட்டும், மேம்பாடா இருக்கட்டும், உணர்ச்சியா இருக்கட்டும், இல்ல சமூக உட்குறிப்பு மற்றும் உள்நாட்டு உணர்ச்சி, இல்ல மகிழ்ச்சியா இருக்கட்டும், இதெல்லாம் எத பொறுத்து இருக்குன்னா, அந்த தனி நபர பொறுத்தே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எடுத்துக்காட்டாக நம்மளுடைய இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, நம்மலாம் வாழ்றது வந்து கூட்டு சமுதாயம். எத எடுத்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி, என்னுடைய குடும்பம், என்னோட பெற்றோர், என்னோட உடன்பிறந்தோர் அப்படின்னு நம்ம யோசிப்போம். இப்ப இது மேல்நாடுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நான் என்ன சாதிக்கணும்? நான் என்ன பண்ணணும்? எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மோட குடும்பத்தை சார்ந்தே தான் நம்ம எடுப்போம். தனிப்பட்ட மனிதனா என்னைக்கும் நம்ம முடிவே எடுக்க மாட்டோம். அடுத்ததாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் பன்முக கலாச்சார அடையாளங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, கலாச்சாரத்தின் அடிப்படையில மனுஷன வந்து ஒரு தனிப்பட்ட மனிதன 3 விதமா பிரிக்கலாம். என்னலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அ தனிப்பட்ட மற்றும் தனிப்பட்ட கூட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது இங்கிலீஷ்ல சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இன்ட்ரா பெர்சனல், இன்டர் பெர்சனல் அண்ட் சோசியல் பெர்சன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப இன்ட்ரா பெர்சனல் அப்படின்னு சொல்லும்போது, நான் எனக்குள்ள எனக்குள்ள என்னென்ன கொள்கைகள், எனக்குள்ள நான் என் கலாச்சாரத்த எப்படி புரிந்து கொண்டிருக்கிறேன், அத நான் எப்படி நடைமுறைப்படுத்துறேன். இன்டர் பெர்சனல்னா நானும் என்னுடன் இருப்பவர்களும் எங்களுடைய கலாச்சாரத்தை எப்படி புரிந்து கொண்டோம், நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மற்றவங்களுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கலாச்சார நியதிகள, நியமங்கள என்ன சொல்ல, அ பயன்படுத்த, இல்லாட்டி அத வந்து நான் கற்றுக்கொள்ள, அத நான் பயன்படுத்த நான் எப்படி வந்து உதவியா இருக்கிறோம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சமுதாயத்துல ஒரு கூட்டா நாங்க வரும்போது, நாங்க எந்த மாரி கொள்கைகள நாங்க பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுல இந்த இன்ட்ரா பெர்சனல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள சுத்தி எத்தன கலாச்சாரங்கள் இருந்தாலும், நான் எந்த நான் எந்த கலாச்சாரத்திற்குள்ள நான் சார்ந்து இருக்கிறேன், நான் என்ன எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நான் வந்து கண்டு கொள்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்டர்பர்சனல் அப்படிங்கும்போது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து நானும் இருக்கிறேன், இன்னொரு நபரும் இருக்கிறாங்க. எங்க 2 பேருக்கு நடுவுல கலாச்சார நியதிகள், நியமங்கள் எப்படி இருக்குது? அத நாங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க கடைப்பிடிக்கிறோம். அந்த கடைப்பிடித்தல் மூலமா எங்களுக்குள்ள என்ன புரிதல் இருக்கு? சமூகம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த சமூகத்த சார்ந்த நான், இந்த சமூகத்துக்கு இந்த கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அந்த கலாச்சாரத்த நான் எப்படி பயன்படுத்துறேன்? அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுல இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலாச்சாரத்த நம்ம புரிந்து கொள்ற விதத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனையும் நம்ம புரிந்து கொள்கிறோம். இங்க என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற விதம். இவங்க சரியா? இவங்க தப்பா? இவங்க என்ன பண்றாங்க? ஏன் பண்றாங்க? அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்ரிபியூஷனல் பயாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இப்ப நம்முடைய கலாச்சாரம் அல்லாம வேற யாராவது ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா, அவங்கள நம்ம எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா? இல்ல அவங்கள நம்ம குறைகளோட பார்க்கிறோமா? இல்லாட்டி அவங்க கிட்ட நம்ம தப்பு பார்க்கிறோமா? அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்ததாவது வந்து பார்த்தீங்கன்னா, வயலன்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, வன்கொடுமை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கலாச்சாரத்தில காணப்படுகிற வேறுபாடுகள் நிமித்தமாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து வன்கொடுமைகள் இப்ப அதிகமாக இருக்கிறது. அ நம்ம இப்ப நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, செய்தித்தாள்ல இல்ல செய்தியில கூட நம்ம நெறைய கேள்விப்பட்டிருப்போம். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழுவுக்கு எதிராக இன்னொரு குழு எப்படி வராங்க?
ஒரு கலாச்சாரத்துக்கு எதிராக இன்னொரு கலாச்சாரம் எப்படி எழும்புறாங்க? எதனால அந்த பிரச்சனைகள்லாம் வருது? அவங்க அத எப்படி மேற்கொள்ளுறாங்க? இல்லாட்டி எந்த மாரி அவங்க அந்த பிரச்சனைய தீர்க்கிறாங்க? அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆ இதுவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலாச்சாரம் மற்றும் சுயம் மற்றும் சமூகம். இன்னைக்கு நம்ம பார்த்ததெல்லாம் ஆ கலாச்சாரத்த பத்தி தான் பார்த்தோம். கலாச்சாரம் எப்படி வளர்க்கப்படுகிறது? அதுக்கு எது எது காரணங்களா இருக்குது? அதுல குடும்பம் என்ன ஒரு பங்கு வகிக்குது? குடும்பத்துக்கு மேலாக நண்பர்கள் என்ன பங்கு வகிக்கிறார்கள்? அது மட்டும் அல்லாமல் இந்த சமூகம் என்ன பங்கு வகிக்குது? அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கலாச்சாரத்த வந்து பார்த்தீங்கன்னா, சுய பார்வையில பார்த்தோம்னா, என்ன சொல்லுவாங்கன்னா, கல்ச்சர் செல்ஃப் அக்ராஸ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. கலாச்சாரங்களுக்கு மத்தியில ஒரு சுயத்த பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கலாச்சாரம், அதாவது இண்டிவிஜுவலிஸ்டிக் கல்ச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே அவன சார்ந்தே இருக்கும். ஒரு கலெக்டிவிஸ்டிக் கல்ச்சர், ஒரு கூட்டு கலாச்சார கூட்டுக்குழு கலாச்சாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு முடிவெடுத்தாலும், அவங்களுக்கு இருக்கிற நியமங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து அவங்கள அந்த கூட்ட சார்ந்தே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா, சமூக நடத்தை. இந்த சமூக நடத்தை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லும்போது, ஒவ்வொரு கலாச்சாரத்தை சார்ந்தும் நம்மளுக்கு நடப்படுகிற வேறுபாடுகள் என்னென்ன அப்படின்னு. இதுல ஒண்ணு தான் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு மனிதர்களையும் நம்ம நடத்துற விதமா இருக்கட்டும், ஒவ்வொரு மனிதர்களையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, புரிந்து கொள்ளுகிற விதமா இருக்கட்டும். பல நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, பலர நம்ம புரிந்து கொள்ளாம நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது நான் இப்படித்தான் அப்படின்னு நம்மளுக்கு முன்னாடி இந்த நியதிகளை வச்சு பல பேர வந்து நம்ம வந்து இன்ன வரைக்கும் வந்து ட்ரீட் பண்ணியிருக்கலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பல பிரச்சனைகள் கூட வந்திருக்கலாம். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அத ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உடையவர்களாகவும் அவங்க இருக்கிறாங்க. அதுதான் இந்த சமூக நடத்தையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்ரிபியூஷன் எரர், பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கூட இப்ப நெறைய பேர பார்த்திருப்போம். இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மாவட்டத்திலருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகும்போதோ, இல்ல ஒரு ஒரு மாநிலத்திலருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகும்போதோ, ஒரு நாட்டிலருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போதோ, ஆ அவங்க தன்னுடைய நாட்டுக்காரர பாவிக்கிற வித்தியாசத்திலயும், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள ட்ரீட் பண்ற விஷயத்திலயும், அடுத்த நாட்டுக்காரர ட்ரீட் பண்ற விஷயத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வித்தியாசங்கள் நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்மளுடைய நடத்தை வந்து பார்த்தீங்கன்னா, கலாச்சாரத்தின் அடிப்படையிலா, இல்ல மக்கள் வாழுகிற இடத்தின் அடிப்படையிலயா, இல்லாட்டி எல்லாரையுமே மனிதன் அப்படிங்கிற பாவிக்கக்கூடிய தன்மை நம்மளுக்கு இருக்குதா? இல்லையா? இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சமூக நடத்தையில இன்னொன்னு தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாரி வன்கொடுமை. இந்த வன்கொடுமைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹிட்லர் அவர் ஆட்சி செஞ்சபோது அவர் என்ன மாரி வன்கொடுமை பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, யூத மக்கள்லாம் எவ்வளோ தூரம் வந்து அவங்க பாடுபட்டாங்க. எந்த காரணத்துக்காக அவங்க பாடுபட்டாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அதெல்லாம் தாண்டி அவங்க எப்படி மேற்கொண்டாங்க. இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சமூக நடத்தை மூலமா நம்மளுக்கு தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கலாச்சாரம் அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த இந்த விஷயத்தின் மூலமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சமாதான உடன்படிக்கை, பீஸ் இதெல்லாம் வந்து ஏன் ரொம்ப வலியுறுத்துறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா மனிதர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, இயல்பானவர்கள், எல்லாரும் மதிக்கப்படத்தக்கவர்கள், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவர்கள். இவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து மதத்தின் அடிப்படையிலோ, இனத்தின் அடிப்படையிலோ சரிங்களா? இல்லாட்டி வந்து என்ன சொல்ல உருவத்தின் அடிப்படையிலோ நம்ம எடை போடாம, எப்போதும் என்ன பண்ணணும் அப்டின்னா, எல்லாருமே மனிதர்கள், எல்லாருமே மதிக்கப்படத்தக்கவர்கள் அப்டிங்கிற ஆ மதிப்பும், அன்பும், அந்த உணர்வும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கலாச்சாரத்திலிருந்தும் நம்ம வர்ற என்ன சொல்ல தலைமுறைகளுக்கு கற்றுக் குடுக்கும்போது, இந்த சமுதாயமும், நம்ம வாழுகிற சமுதாயமும், இந்த நாடும், இந்த உலகமும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர மதிக்கிற உலகமாகவும், மற்றொருவரை நேசிக்கிற உலகமாகவும் மாறும். அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம நம்மளுக்குள்ளேயே கேள்விகள கேட்டு பார்க்கலாம். நம்மள எத்தன பேரு நம்முடைய கலாச்சாரத்த நல்லா புரிஞ்சிருக்கோம்? எனக்கு என் கலாச்சாரத்த பத்தி நல்லா தெரியுமா? நான் வாழுகிற இடத்துல பத்தி இந்த இந்த முறை இந்த வகையான பழக்கவழக்கம் ஏன்? அது ஏன் பண்றாங்க? அதுக்கு காரணம் என்ன நம்மளுக்கு தெரியுமா? நம்மளால அத ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நம்மளுக்கு இருக்குதா? எப்ப நம்ம நம்முடைய கலாச்சாரத்த புரிந்து கொள்கிறோமோ, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சமூகமயமாக்குதல் அப்படிங்கிறது வந்து எனக்குள்ள சிறந்து விளங்கும். எப்போ நான் என் சமுதாயத்த புரிஞ்சு கொள்கிறேனோ, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள என்னுடைய உளவியல் ரீதியான வளர்ச்சியும் வந்து சரியா இருக்கும். அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கலாச்சாரம் நம்முடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான இன்றியமையாத ஒரு அ காரணி. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கைய நம்ம எப்படி கடந்து செல்லுறோம், நம்ம எப்படி வாழுறோம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல இன்னும் 2 விஷயம் நான் கூட சொல்றேன்.
இப்ப நான் கேட்ட மாரி ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காக நான் கேட்டேன். அதாவது கலாச்சாரம்னா எப்படி நம்ம புரிஞ்சு கொள்கிறோமா என்ன அப்படின்னு. நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உளவியல் ரீதியான பிரச்சனைகள் ஏன் வருது அப்படின்னா வந்து, தன்னுடைய கலாச்சாரத்த, தன்னுடைய சமுதாயத்துல தான்கிட்ட எதிர்பார்க்கப்பட்ட எதிர்பார்ப்புகள் என்னன்னு புரியாம இருக்க போய் தான், நெறைய பேருக்கு உளவியல் ரீதியான பிரச்சனைகள் வருது. நாம நம்மள குறிச்சு யோசித்து பார்க்கலாம். நம்ம எந்த மாரி நம்முடைய கலாச்சாரத்த புரிஞ்சிருக்கிறோம். நம்ம வாழ்வியல் முறை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. எந்த மாரி நம்ம நியதிகள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாலோ பண்றோம். அதாவது நம்ம கடைப்பிடிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சாரி. இந்த கலாச்சாரத்தினுடைய புரிதல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உறவ மேம்படுத்துறதிலும், நம்ம கல்வியில சிறந்து விளங்குறதிலும், நம்ம வேலை பார்க்குற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சிறந்து விளங்குறதுக்கும், 4 பேருக்கு நன்மை உண்டாகுற மாரி நம்ம செயல்படுறதற்கும் ரொம்ப உறுதியா இருக்கிறது, உறுதுணையா இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலாச்சாரம் தான். நன்றி.